போதைப் பொருட்களால் மாணவர்களின் சிந்திக்கும் திறன் குறைந்து வருகிறது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை தெரிவித்துள்ளது. ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் கோரும் வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன் விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டு வந்தது. அப்போது மத்திய மாநில அரசுகளின் வழக்கறிஞர்களை அழைத்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி கூலி போன்ற போதைப் பொருட்கள் தொடர்பாக ஏராளமான கேள்விகளை எழுப்பினார். அதில் அவர் தமிழகத்தில் கூலி போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்த வழக்குகளில் ஜாமீன் கோரி ஏராளமானோர் மனு தாக்கல் செய்து வருகின்றனர். குறிப்பாக பள்ளி மாணவர்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பது தெரிய வருகிறது. தமிழகத்தில் கூலி உள்ளிட்ட போதைப் பொருளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் பிற மாநிலங்களில் இது அனுமதிக்கப்படுகிறது. அத்தகைய பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்களில் இருந்து ஜிஎஸ்டி வரியே வசூலிக்கப்படுகிறது. சமீப காலமாக பள்ளி மாணவர்கள் சண்டையிட்டுக் கொள்வது போன்ற சம்பவங்கள் அதிகரிக்க இதுபோன்ற போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகரித்ததே காரணம் என்று கூறினார். மேலும் போதைப் பொருட்கள் பழக்கத்தால் இளம் தலைமுறையினரின் சிந்திக்கும் திறன் முற்றிலுமாக குறைந்து வருகிறது என்று வேதனை தெரிவித்த அவர், இதுபோன்ற ஆபத்துகளில் இருந்து அடுத்த தலைமுறையை எவ்வாறு பாதுகாக்கப் போகிறோம் என்று கேள்வி எழுப்பினார். அது மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான பள்ளிகளில் கூலிப் எனும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவோர் இருப்பதாக கூறப்படுவதால் இந்த போதைப் பொருட்களை பாதுகாப்பற்ற உணவுப் பொருளாக அறிவித்து அதை நாடு முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது என்று மத்திய மாநில அரசுகள் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்.